அனைவருக்கும் வணக்கம். புழல் மத்திய சிறையில் ஜெயிலராக இருக்கும்போது நிறைய இளைஞர்கள் ஏதோ காரியங்களுக்கு தப்பு செஞ்சுட்டு ஜெயிலுக்கு வந்துடுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க தனிமைப்பட்டது மாதிரி ஆயிடுவாங்க. அவர் செஞ்ச காரியம் மோசமானதாக இருந்து செய்தித்தாட்கள்லாம் வந்துருந்துச்சுன்னா அவங்க குடும்பத்தார், அதாவது அப்பா, அண்ணா, தம்பி, அக்கா, தம்பி யாருமே வரமாட்டாங்க. தடு மாதிரி ஒரு பையில் கொஞ்சம் பழங்கள் ஏதோ பொருட்கள் வாங்கிக்கிட்டு ஒரு அம்மா வேகாத வெயிலில் வருவாங்க. அவங்களுக்கு எந்த கேட்டில் நிற்கணும், யாருக்கிட்ட கேட்கணும், எப்படி அந்த பையனை பார்க்கணும், ஜெயிலில் மனு பார்க்குறது எப்படின்ற எந்த விவரமே தெரியாது. ஒரு 100 பேர்கிட்ட வழி கேட்டு தடுமாறி தவிச்சு போய் வருவாங்க. அவங்கள பார்க்கும்போது ஏன்னா இந்த இளைஞர்கள் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்க தோணும். இதிலிருந்து என்ன தெரிய வருதுன்னா, ஒரு மகன் கொலைகாரனாக இருந்தாலும் கொள்ளைக்காரனாக இருந்தாலும் அவங்களுக்கு தன்னுடைய பாசத்தை காமிக்கக்கூடிய ஒரே உறவு தாய் தான். அதனால் அந்த தாயை போற்றி அவங்கள பெருசாக பேணி காப்பாற்றுறீங்களோ இல்லையோ, அவங்க மனசு நோகாதபடிக்கு நடந்துக்குங்க. ஜெயிலில் மட்டும் இல்லை, எந்த இடத்துக்குமே முதல்ல பாசத்தை காமிக்கிறது அம்மா மட்டும்தான். அதனால் அம்மாவை மனசு நோகாமல் நல்ல விதமாக நடத்துங்க. நன்றி, வணக்கம்.